புத்தாண்டு ஞாயிறு 1/1/2023 திருப்பலி முன்னுரை. அன்பு இறை மக்களே, புத்துணர்வும் புத்தாடை மகிழ்ச்சியும் உள்ளமெல்லாம் பூரிப்பில் புலர்ந்திடும் புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள அன்பர்களை மூவொரு பெருவிழாக்களை கொண்ட இன்று இத்திரு அவை அன்புடன் வரவேற்கின்றது. பாலன் பிறந்து 8ஆம் நாள் இயேசு என்று பெயரிட்ட நன்னாள், அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற சிறப்பான நன்னாள், புத்தாண்டின் முதல் நாள் என 3 பெருவிழாக்கள் இறைவனின் நன்மைத்தனத்தையும் அவருக்குள்ள பேர் இரக்கத்தையும் நமக்கு மீண்டும் எடுத்துரைக்கின்றது. ஒரு புதிய ஆண்டை நமக்காக கொடுத்த இறைவன் அதை சிறப்பிக்க 2 பெரும் கொடைகளையும் தந்துள்ளார். எல்லா பெயர்களுக்கும் மேலான வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமம், மற்றொன்று கரிசனை அன்புடன் என்றும் நம்மை அரவணைத்துக் கொள்ளும் தாய் மரியாளின் உடனிருப்பு. இவ்விரு மாபெரும் சக்திகள் போதாதா இந்த உலகை நாம் எதிர்கொள்ள? ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இன்று முதல் வாசகத்திலிருந்து தொடங்கும் இறையாசிராக வரும் வார்த்தைகளின் மூலம் உலகின் ஒளியாம் இயேசுவின் திரு ஒளியில் ஒளிர்ந்த இடையர்களின் உள்ளத்தைப் போல நம் உள்ளங்களும் ஒளிர்வதாக. இறை இயேசு தம் தாயாம் அன்னை மரியாளை நமக்கு தாயாக தந்ததின் மூலம் எல்லா இறையாசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக தரும் அமைதி நம் அனைவரின் உள்ளங்களில் நிறைவாய் பொழிவதாக. ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாவைப் போல இயேசுவை அனைவருக்கும் வெளிப்படுத்தி இந்த புதிய ஆண்டில் நிறை அமைதியை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலி கொண்டாட்டங்களில் முழு உள்ளத்தோடு ஜெபிப்போம். வாருங்கள் இறை மக்களே. வெற்றி பாடி மகிழ்ந்திடுவாய், புது ஆண்டு புலந்தருவே, இறையாசி நிரம்பிடவே என்னாலும் நீ ஜெபித்தாய். வெற்றி பாடி மகிழ்ந்திடுவாய், புது ஆண்டு புலந்தருவே, இறையாசி நிரம்பிடவே என்னாலும் நீ ஜெபித்தாய். இன்பமில்லா துன்ப வாழும், துன்பமில்லா இன்ப வாழும், புகழ் தேடி வந்திடினும் இறை மூலம் அது வினையேற்றதையும் நடந்து அருள் வளம் பொழிந்திடுவார். இன்பமில்லா துன்ப வாழும், துன்பமில்லா இன்ப வாழும், புகழ் தேடி வந்திடினும் இறை மூலம் அது வினையேற்றதையும் நடந்து அருள் வளம் பொழிந்திடுவார். வெற்றி பாடி மகிழ்ந்திடுவார், புது ஆண்டு புலந்ததுவே, இறையாசி நிரம்பிடவே என்னாலும் நீ ஜெபித்தாய். துன்பத்திலும் இன்பத்திலும் உறவினர் பலரோடும் பண்போடு உறவாடினார். பகைமையை வெறுத்திட்டால் பாசத்தை வளர்த்திட்டால் பரமனை கை கொடுப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் உறவினர் பலரோடும்
நம்மோடு உறவாடினார். பகைமையை வெறுக்கின்ற பாசத்தை வளர்த்திட்டால் பரமணிசை கொடுப்பார். நன்றி பாடி மகிழ்ந்திடுவார். புது ஆண்டு புலர்ந்ததுவே இறையாசி நிறமிடவே என்னாலும் நீதித்தார். நன்றி பாடி மகிழ்ந்திடுவார். புது ஆண்டு புலர்ந்ததுவே இறையாசி நிறமிடவே என்னாலும் நீதித்தார். தூய பத்திரிசியாரின் மார்பு கவசம். கிறிஸ்துவே என்னை காத்தருளும். கிறிஸ்துவே நீர் என்னுடனும் எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் மீதும் எனக்கு கீழும் எனக்கு மேலும் எனது வலதுபுறமும் எனது இடதுபுறமும் நான் உறங்கும் போதும் நான் எழும்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களிலும் என்னை காண்கின்ற அனைத்து கண்களிலும் நான் சொல்வதை கேட்கின்ற அனைத்து காதுகளிலும் இருப்பீராக. ஆமென். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. வாழ்க புனித அன்னையே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் என்றும் ஆளும் அரசரை பெற்றெடுத்தவர் நீரே. பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலியை தொடங்குவதற்கு முன்பாக புதிய ஆண்டை தொடங்குவதற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களே உள்ள நிலையிலே அனைவருக்கும் அறிந்த ஒன்று, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் 16 அவர்கள் இறைவன் பாதம் சென்று சேர்ந்திருக்கின்றார். திருத்தந்தையாக 8 ஆண்டு காலங்கள் தன்னுடைய அருமையான வழிகாட்டுதலிலே அன்னையாம் திரு அவையை வழிநடத்தியவர். உடல் சோர்வுற்ற நிலையிலே ஓய்வெடுத்து வந்த நிலையில் இன்று அவர் இறைவன் பாதம் சென்று சேர்ந்திருக்கின்றார். சில நிமிடங்கள் அவருடைய ஆன்மா இளைப்பாற்றி காக்க ஜெபித்து தெய்வீக திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். தந்தை மகன் துயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலியில் தகுந்த முறையோடு பங்கேற்கும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் அறிந்தி மன்னிப்பையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்
ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பிரியமானவர்களே, இப்போது சரியாக மணி 12 மணி. கரவொலி எழுப்பி பெருத்த மகிழ்ச்சியோடு இந்த 2023 ஆண்டினை பெருமகிழ்ச்சியோடு தொடங்குவோம். ஆண்டவர் நன்றி சொல்வோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வானவர் கீதத்தை பாடுவதற்கு முன்பாக இந்த 2023 ஆண்டினை நாம் சிறப்பாக வர இருக்கின்றவனமாக ஒரு சில செய்திகளோடு நாம் சிந்தனைக்கு கொண்டு வந்து வானவர் கீதத்தினை பாடுவோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்முடைய ஆலய விளக்குகள் அணைக்கப்படுகிறது. 2022 பல நிலைகளில் நம்மை கடந்து சென்றிருக்கிறது. 2022 சென்று வா. 2022 இத்தோடு போதும். நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி, அனைத்து நிகழ்வுகளுக்கும் நன்றி என்று 2022 வழியனுப்பி நாம் வைக்கிறோம். புதிய ஆண்டு 2023 நாம் வரவேற்கிறோம். எதிர்பார்ப்புகள், ஆவல்கள் அனைத்தையும் கொண்டு 2023 நாம் வரவேற்கிறோம். இரண்டாயிரத்தி 23 புதிய விடியல், புதிய ஆண்டு, புதிய மாற்றம். நன்மை தனத்தையும் நல்லவைகளையும் நல்ல சிந்தனைகளையும் நற்குணத்தையும் நற்சுகத்தையும் இந்த 2023 ஆண்டு நம்முடைய வாழ்வாகட்டும், நம்முடைய சிந்தனையாகட்டும், நம்முடைய சொல்லாகட்டும், நம்முடைய செயல்களாகட்டும். உன்னதங்களிலே பாடல் இசைக்க இந்த புதிய ஆண்டை 2023 ஆண்டை மகிழ்வோடு கடவுளுக்கு நன்றி செலுத்தி வானவர் கீதங்களோடு வானவர் படைகளோடு உன்னதங்களிலே பாடல் பாடி மகிழ்வை நாம் தெரிவிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். வானவர் கீதத்தினை கடவுளை எழுப்பி
மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு அனைத்து வானவர்களோடு இந்த புதிய ஆண்டை நாமும் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். கரவொலியை எழுப்பிய வண்ணமாக வானவர் கீதத்தினை இப்போது நாம் பாடுவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையாள் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும்
அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க வரமொழ்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புலத்திருக்கும் புதிய ஆண்டின் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வரும் பழைய ஏற்பாட்டு குரு மரபினரின் வாழ்த்துடன் தொடங்க நம் திருச்சபை அழைக்கின்றது. இவ்வார்த்தைகளில் 3 வகை ஆசீர்கள் உள்ளன. 1. கடவுளை ஆண்டவர் என்று திரும்ப திரும்ப அழைப்பதால் வரும் ஆசீர். 2. அவரது திருமுகத்தின் திருவுருவின் காட்சி ஓர் ஆசீர். 3. நிறைவொளி ஆசீர் அருளும் அத்திருமுகத்தில் ஒளிரும் சமாதானமும் வெளிப்படும் அவரது திருப்பார்வை ஒளிரும் இடத்தில் அவரது திருமுகத்திலிருந்து வெளியாகும் ஒளியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இவ்வாசகத்தை இனிதே கேட்டு இறையாசீர் பெறுவோம். கிறிஸ்து பிறப்பு விழாவின் 8ஆம் நாள். இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியா. முதல் வாசகம். இஸ்ரவேல் மக்கள் மீது தமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். அதிகாரம் 6, இறைமுத்துக்கள் 22 முதல் 27 வரை. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரவேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பிற்கு பிரியமானவர்களே, எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்து சம்பாதித்தாலும் உறவுகள் நமக்கு இல்லை என்றால் சம்பாதித்தனுடைய பலன் ஒன்றும் இல்லாமல் சென்றுவிடும். நாம் சம்பாதிக்க வேண்டியது பொன்னையோ பொருளையோ அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலானது உறவு மட்டும்தான். உறவு நன்றாக இருக்கும் என்றால் எல்லா வளமும் ஒன்றாக கூடி வரும் என்று சொல்வார்கள். ஆனால் எல்லா வளமையும் தேடுகின்ற நாம் உறவுகளை இழந்து விடுகின்றோம், உறவுகளை மறந்து விடுகின்றோம், உறவுகளை ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். ஆண்டின் முதல் நாள், முதல் திருப்பலி, ஆண்டுடைய வரம் கேட்டு வந்திருக்கின்றோம். நாம் கேட்கக்கூடிய வரம் உறவாகத்தான் இருக்க வேண்டும். அந்த உறவுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய உறவும் வேண்டும். அவர் வழியாக அவருடைய பிரசனத்தை கொடுக்கக்கூடிய மக்களுடைய உறவும் நமக்கு வேண்டும் என்கின்ற இந்த சிந்தனைக்குரிய பாடலை தியானித்து நல்ல உறவுகளுக்காக ஜெபிப்போம்.
அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உள்ளமென்னும் கோவிலில் உறவென்னும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேனும் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அணைக்கவே. துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே இயேசுவே இதயமிழந்து வா. நாதனே நேசனே பாசமாய் நீ வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே.
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வரும் 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் கடவுளின் பேரிரக்கத்தை புடமிட்டு காட்டுகின்றார். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். தான் ஏற்றுக்கொண்ட மக்களின் மீட்புக்காக தன் ஒரே மகனை அனுப்புகின்றார். இவ்வாறு அன்பு செய்யும் கடவுளுக்கு நாம் திரும்பச் செய்யும் நன்றி கடன் என்ன என்பதை சிந்திக்க தூண்டும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 7 வரை. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. அருள் நிறைந்தவனே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுக்குள் சிறந்தவள் நீரே வாழ்க. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 16 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவிர தொட்டியில் கிடந்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் அமைதி தூங்கிட்டீங்களா? பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் இந்த பாடல். எந்த அளவுக்கு அன்னை மரியாளை போற்றி புகழ முடியுமோ, அவருடைய புதுமை, அவருடைய அற்புதங்கள் நிறைய இடத்துல எவ்வளோதோ பார்த்துக்கிருக்கோம். இன்று தாயாம் திருச்சபை இறைவனின் தாய், இயேசுவின் தாய், நம்முடைய தாய் என்ற அந்த சிந்தனையோடு சிந்திக்க இருக்கின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஞானம் நிறை கன்னிகையே என்ற அந்த பாடலை எல்லாராலையும் பாட முடியும். பாட்டு கிளாஸ் மட்டும் இல்லை, ஒரு 2-3 லைன் அவ்வளோதான். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே பாதுகாத்தாளுமையே பரமன், பாவ நிழலே அணுகா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாம் கரெக்டாக தூங்குற நேரம், அதனால எல்லாம் விழிப்பா இருக்கணும். நம்முடைய தாயுடைய மகிமையை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு கொடுத்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். புதிய ஆண்டு கிடைத்திருக்கின்றது. நான் புதிய ஆண்டுனா என்னன்னு கடைசியாக சொல்லுவேன். எல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது என்று. அது என்னன்னு நான் கடைசியாக சொல்லுவேன். எல்லாரும் கவனமாக, நான் ரொம்ப நேரம்லாம் மறைவுரை கொடுக்க மாட்டேன், 10 நிமிஷம் தான், அதோட கரெக்டாக முடிச்சிருவேன். ஏன்னா எல்லாரும் எப்படா முடிப்பார், தூங்க போகணும், பல வேலைகள் இருக்குது, காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு நிறைய நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இதான் இயற்கையாக நடக்கிறது, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. என்று தாயாம் திருச்சபை இறைவனின் தாய் அப்படின்னு சொல்லையில் கிரீக்கிலிருந்து எடுக்கும் பொழுது இந்த வார்த்தை தியோதோகோஸ், கிறிஸ்தோதோகோஸ் அப்படின்னு நிறைய வரலாற்றில் நிறையா சொல்லுவாங்க. இது எப்படி வந்துச்சு, இதோடைய பின்னணி என்ன? கடவுளின் தாய், இறைவனுடைய வார்த்தையை, தன்னுடைய திட்டத்தை தனது வாழ்வாக மாற்றிய ஒரு தாய், கிறிஸ்துவை சுமந்த ஒரு தாய். அந்த பேலை, அந்த உடன்படிக்கை என்னும் பேலையை அன்னை மரியாள் இறைமகன் இயேசுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வரலாற்றில் படிக்க கேட்டிருப்போம். நிறையா தடவை பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க. அன்னை மரியாள் இறைவனின் தாய், இறைமகன் இயேசுடைய தாய், கடவுளின் தாய் அப்படி நிறையா சொல்லியிருப்பாங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு தியோதோகோஸ், கிறிஸ்தோதோகோஸ், இறைவனின் தாய், கிறிஸ்துவின் தாய். அதே போல இன்று என்ன சொல்றாங்க, நற்செய்தி கடைசியில் அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் அப்படின்னு சொல்றார். கடவுளை, ஆண்டவராய கடவுள் வானதூதர் வழியாக அவருடைய மகனுக்கு இயேசு என்று பெயரிடுங்கள். முதல் பாயிண்ட் இன்னைக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் புனித கிறிஸ்டோபர். கிறிஸ்டோபர் யாராச்சும் மீனிங் தெரியுமா? கிறிஸ்டோபர் நிறைய தடவை சொல்லியிருப்போம். ஃபெரி, அது எந்த ஒரு கப்பல் சுமந்து கொண்டு போகுதோ பொருட்களை, அந்த கப்பலுக்கு பேர் தொடக்கத்தில் வந்தது ஃபெரி, கிறிஸ்டோபர், அந்த ஒரிஜினில் இருந்து வந்தது. கிறிஸ்டோபர் என்ற புனிதர் இன்று புனிதராக இருக்கின்றார். அவருடைய வேலை என்ன தெரியுமா? நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவருடைய பெயர் அதிலேயே என்ன இருக்குது, அர்த்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக. கிறிஸ்டோபர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு மனிதர். அவருடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் ஆற்றங்கரையிலிருந்து அடுத்த பக்கம் உள்ள ஆற்றங்கரைக்கு யாரெல்லாம் பயணிகள் வராங்களோ அவங்க கொடுக்குற 1 வெள்ளி 2 வெள்ளியை வாங்கிக்கிட்டு அவரை சுமந்து கொண்டு சென்று அந்த பக்கம் விடுறது தான் அவருடைய வேலை. அப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு நாள் காலையில் ஒரு சிறுவன் வந்து, நான் அந்த ஆற்றை கடக்கணும், என்னை அந்த ஆற்றக்கரைக்கு அந்த பக்கம் விட முடியுமான்னு கேட்டிருக்காரு. அப்போதைக்கு சரி ஏறிக்கப்பா, மேலே ஏறிக்க அப்படின்னு சொல்லி, ஒரு சின்ன பையன் தானே,
ஏறிக்கன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு பாதியத்தில் நடக்க பயங்கர ஹெவி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெவியாக நடக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அடுத்த கரையில் சேர்த்துட்டார். அப்போதைக்கு இறங்கினோடனே, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டேன்னா, நான் தான் கிரைஸ்ட், நான் தான் இறைமகன் இயேசு அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா கடவுள் தன்னுடைய மக்களுடைய பாரத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன கிறிஸ்டோபர், கிரைஸ்ட், இயேசுவை சுமந்த ஒரு நபர், இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சுமந்த ஒரு நபர். அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் யோசித்திருக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு ஆண்டவராய கடவுள் வானதூதர் வழியாக இயேசு என்று பெயரிடுங்கள், அவர் என் மக்களின் மீட்புக்காகவும் எழுச்சிக்காகவும் இருப்பார் அப்படின்னு நிறைய வாசிக்க கேட்டிருக்கோம். ஆனால் இன்று எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு. உங்களுடைய பேருக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அர்த்தம் எல்லாம் தெரியுமா? அந்த பெயரினுடைய அர்த்தத்துக்கு ஏற்றது போல் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்திருக்கோமா? இன்னைக்கு முதல் நாள், வருஷத்துடைய முதல் நாள், எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கும். பேர் வச்சு சும்மா கிடையாது. நம்முடைய பேருக்கு, அதுவும் தாயாம் திருச்சபையில் நம்ம இங்கே நம்முடைய திருமுழுக்கு அன்னைக்கு நம்ம அந்த பெயரிடப்படுகிறது. அந்த பேருக்கு ஒரு வல்லமை இருக்கின்றது. நம்முடைய பேருக்கு ஏற்றது போல் நம்ம வாழ்கின்றோமா என்றதான் நம்முடைய முதல் ஒரு சிந்தனையாக இருக்கிறது. வேணா சும்மா விளையாட்டாக சொல்லிக்கிறலாம், போய் உட்காந்து உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட, உங்கள் அப்பா அம்மாட்ட தெரியாதவங்க இந்த பேர் வச்சிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தத்திற்கு ஏற்றது போல் என்னுடைய வாழ்வு இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ரெண்டாவது, அன்னை மரியாளை பற்றி சொல்லும் பொழுது அந்த மன்றாட்டு மாலையில் படிக்க கேட்போம், உடன்படிக்கையின் பேழை அப்படின்னு சொல்லுவோம். உடன்படிக்கையின் பேழை, இறைமகன் இயேசுவை தாங்கி தன்னுடைய அன்பாலும் அருளாலும் வளர்த்தெடுத்த ஒரு தாய், உடன்படிக்கையின் பேழை. பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், அந்த உடன்படிக்கையுடைய பேழையில் அந்த ஃபர்ஸ்ட் 5 புக்கு, பெண்டடூக் அப்படின்னு சொல்லுவாங்க, தோரா, அந்த 5 புத்தகத்தையும் வைத்து இவர்கள் இஸ்ரேல் மக்கள் சுமந்து கொண்டு செல்லும் பொழுது கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய இருந்தது. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், மரியே வாழ்க. அந்த பேழையை சுமந்து செல்லும் பொழுது கடவுளுடைய வல்லமையும் ஆசீர்வாதம் அவர்களோடு இருந்தது. அன்னை மரியாள் இறைமகன் இயேசுவே தாங்கியிருக்கிறார், இறைவனின் தாய். அந்த உடன்படிக்கையின் பேழை இறைமகன் இயேசுவே தாங்கியிருந்ததால் ஆண்டவருடைய அருளும் வல்லமையும் ஆசிரியும் அன்னை மரியாளோடு இருந்தது. இன்று நமக்கு ஒரு வகையில் இந்த திருப்பலி வழியாக இறைமகன் இயேசுவை, அந்த உடன்படிக்கையின் பேழையை சுமக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. தினந்தோறும் கல்வாரி பலியில் பங்கெடுக்கின்றோம், இறைமகன் இயேசுவை உட்கொள்கின்றோம். அவருடைய வல்லமை, அருள், ஆசி நமக்கு கிடைக்கணும்னா அவரை நம்ம பெற்றுக்கொண்டு அன்னை மரியாள் எப்படி அந்த உலகத்திற்கு இறைமகன் இயேசுவை வெளிப்படுத்தினாரோ, அந்த ஒளிக்கு சாட்சியாக வாழ்ந்தாரோ. இதுதான் இன்னைக்கு மெயின் தீம், இன்னைக்கு தான் மெயின் கோர். அதான் இன்னைக்கு பேர் விட்னஸ் டு த லைட். அந்த ஒளிக்கு சாட்சியாக வாழ்ந்திட இந்த திருவருகை காலம் ஃபுல்லாக நிறைய பார்த்துருப்போம். நம்பிக்கை, மகிழ்ச்சி, அமைதி, அன்பு. ஆனால் அந்த ஒளிக்கு சாட்சியாக வாழ்ந்திட அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றது போல், கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் அன்னை மரியாள் இன்று இறைவனின் தாயாக, இயேசுவின் தாயாக, நம்முடைய தாயாக இன்று விளங்குகிறார். பிரைஸ் த லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. உடன்படிக்கையின் பேழை என்று பார்த்தோம். முதலாவதாக உங்களுக்கு சொன்னேன், இறைமகன் இயேசுடைய பேருக்கு அவருக்கு அர்த்தம் இருக்கிறது. அவருடைய வாழ்வை அதை மாற்றி காட்டினார், வாழ்ந்து காட்டினார். ரெண்டாவதாக உடன்படிக்கையின் பேழை, நம்ம எப்படி அன்னை மரியாள் இறைமகன் இயேசுவுக்கு உடன்படிக்கையின் பேழையாக இருந்தாரோ அதே போல நாமும் இறைமகன் இயேசுவை நம்முடைய வாழ்வில் தாங்கி அவரை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது பார்த்தோம். மூணாவது, அன்னை மரியாள் நான் பாடினது போல, ஞானம் நிறை கன்னிகையை நாதனை தாங்கிய ஆலயமே. பாட்டா பாடிட்டோம், அதோடைய அர்த்தம் ஞானம். சாலமோன் அரசருக்கு அந்த ஞானமானது கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில். நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் சாலமோன்
அவர்களுக்கு இது நல்லது, இது கெட்டது. இந்த மக்களை கஷ்டப்படுறோம், துன்பப்படுற, நீதி நேர்மையற்ற மக்களாக இருக்கிறனால இந்த மக்களுக்கு எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய கடவுள் தன்னுடைய ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். ஆண்டவராய கடவுள் அந்த ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். அவரு அந்த ஞானத்தை பெற்றவுடன் அந்த மக்களை நீதியும் நேர்மையும் உண்மையும் உள்ள மக்களாக வழி நடத்தினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய ஞானம் நம்மோடு இருக்கும் பொழுது fear of God is the beginning of wisdom. கடவுள் பயம் இருக்கணும். இப்போ எத்தனை பேர் கடவுளுக்கு பயப்படுறோம்? கடவுள் இருக்கிறார் நம்பிக்கையில் இருக்கிறோம், கடவுள் இருக்கிறார் விசுவாசத்தில் இருக்கிறோம். கடவுள் இருக்கிறார் நம்புனவங்க எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதம் அருள் நிறைய கிடைக்கும். ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். எத்தனை பேர் நம்ம கடவுளுக்கு பயந்து வாழ்கின்றோம்? அதான் இன்னைக்கு சிந்திக்க வேண்டியது. முதல் நாள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கடைசியில் 2 வார்த்தை சொல்லுவேன். அப்போ தான் தெரியும் எது நியூ இயர், எது புது வருஷம், எது பழைய வருஷம் அப்படின்னு. கடவுள் ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். அந்த விஸ்டம், அந்த ஞானம் அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அன்னை மரியாவுக்கும் கொடுக்கப்பட்டது. இறைவனின் தாய் சொல்கிறோம், இயேசுவின் தாய், நம்முடைய தாய். அந்த தாய்க்கு அந்த ஞானமானது கொடுக்கப்பட்டது, அந்த ஒளியானது கொடுக்கப்பட்டது. இறைமகன் இயேசு, வேற யாரும் கிடையாது. சாலமோனுக்கு ஆண்டவராய கடவுள் நேரடியாக கொடுத்துட்டார் தன்னுடைய ஞானத்தை மக்களை வழி நடத்துறதுக்கு. எது உண்மை, எது பொய், எது நேர்மை என்று அறிவதற்கு அந்த ஞானமானது கொடுக்கப்பட்டது. அதே ஞானம் அன்னை மரியாளுக்கும் கொடுக்கப்பட்டது. அன்னை மரியாளுக்கு இறைமகன் இயேசுவே அதை ஞானமாக கொடுத்தார். அதனால தான் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க எல்லாம் சொல்றாரு. ஒரு லக்கில் நற்செய்தியில் பார்க்கும் பொழுது, உன்னுடைய தாயும் உன் தந்தையும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய தந்தை? கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய தாயும் தந்தையும் ஆவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் தொடக்கத்திலிருந்தே கடவுளுடைய திட்டத்திற்கும் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் இன்று கடவுளோடு இறைமகன் இயேசுவோடு இணைந்திருக்கிறார். இறைமகன் இயேசுவோடு இணைந்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு. அதனால தான் கானாவூர் திருமணத்திலையும் அன்னை மரியாள் வார்த்தைக்கு, இறை வார்த்தைக்கும் கடவுளுடைய திட்டத்திற்கு முக்கியம் கொடுத்ததால் அன்னை மரியாள் அந்த குடும்பத்திற்காக பரிந்து பேசுகிறார். வெறும் அந்த கண்ணீரும் கவலையோடு இருக்கிற அந்த குடும்பத்தை பார்த்து இன்னைக்கு இந்த நேரத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம். எல்லாம் நினைப்போம் புது வருஷம் நல்லா நடக்கணும். கஷ்டத்தோடு வந்திருக்கவங்க இருக்கலாம், கவலையோடு வந்திருக்கவங்க இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளோடு. ஆனால் அதே அன்னை மரியாள், இறைவனின் தாய், நம்முடைய தாய், இயேசு கிறிஸ்துவின் தாய், அந்த கானாவூர் திருமணத்தில் எப்படி வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற பரிந்து பேசினாரோ, அதுதான் முக்கியமான வார்த்தை. இன்று அன்னை மரியாள் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இறைவனின் தாய். அவர் சொல்றது எல்லாம், அன்னை மரியாள் சொல்றது எல்லாத்தையும் இறைமகன் இயேசு கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றது போல் வாழ்ந்ததால், அவருடைய திட்டத்திற்கும் அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததால் இறைமகன் இயேசு இன்று அன்னை மரியாள் யாருக்காக பரிந்து பேசுகிறார்களோ அவருக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக அருளையும் ஆசிரியம் பெற்று தருவார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். முதலாவதாக பெயர், இரண்டாவதாக அன்னை மரியாள் உடன்படிக்கையின் பேழை என்று அந்த மன்றாட்டு மாலையில் நிறைய மன்றாட்டு மாலை சொல்லையில் இடையில வரும். மரியன்னை உடன்படிக்கையின் பேழை, அன்னையே உடன்படிக்கையின் பேழை. அந்த 2வது இது பார்த்தோம். நம்ம எல்லாருமே கடவுளுடைய உடன்படிக்கையாக மாற வேண்டும், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக மாற வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகளை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும் அன்னை மரியாளை போல. மூன்றாவதாக என்ன சொன்னேன்? ஞானம். கடவுளுடைய ஞானம் நமக்கு கிடைக்கணும்னா அதே போல வார்த்தைக்கும் திட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது 3. இன்று புதிய வருடம், எல்லாரும் புதிய வருஷம் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. 2 ஐடியா. இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம எல்லாரும் அன்பு மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அன்பு மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், மன்னிக்கும் மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 2ம் காலையில் எந்திரிச்சதுலேருந்து மாலையில் போகிறது வரைக்கும் நான் யாரையாச்சும் அன்பு செஞ்சுருக்கேனா, அன்பு செய்த மனதோடு இருந்திருக்கிறேனா? அதே போல் காலையிலேருந்து எத்தனோ பேர் நம்மளை எரிச்சல் பண்ணியிருக்கலாம், எத்தனோ பேர் நம்ம இல்லாத பொல்லாது பேசியிருக்கலாம், நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கிக்கலாம்.
நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் கொடுக்குற வேண்டியவெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த மாலையில் நான் வீட்டுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மன்னிக்கும் மனம் உள்ளவளாக இருக்கிறேனா, மன்னிக்கும் மனம் உள்ளவனாக இருக்கின்றனா, அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது வருடம்தான். ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சு பாருங்க. இன்னைக்கு மட்டும் புது வருடம் கிடையாது, இன்று மட்டும் புது நாள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது வருடம் தான். எப்படின்னா, அன்பு மனம் கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா, மன்னிக்கும் மனம் கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி மன்னிக்கும் மனம் கொண்ட மனிதர்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் புது வருடம், புது நாள். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். சிறப்பாக இன்று இந்த கல்வாரி பள்ளியில் நம்முடைய திருத்தந்தை, இறந்த திருத்தந்தை பெனடிக்ட் 16 அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர் போப் ஆகிறதுக்கு முன்னாடி தாயாம் திருச்சபைக்கு காங்கிரிகேஷன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக அவர் ஒர்க் பண்ணார் 20 வருஷம். இன்று நம்முடைய ஃபெய்த், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்தில் நம்ம அதிகமாக இருக்கிறோம். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் போப் பெனடிக்ட் 16. இது யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை. அந்த வேட்டிக்கனில் இருக்கும் பொழுது அவர் காங்கிரிகேஷன் ஆஃப் ஃபெய்த் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அவர் அந்த ஃபெய்த்துக்கு, நம்பிக்கைக்காகவும் கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக எண்ணற்ற மடல்களை, அதாவது டாக்குமெண்ட்ஸ் நிறைய எழுதியிருக்கார். அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது தாயாம் திருச்சபைக்கு. நம்ம எல்லாரும் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஜெபிப்பதற்காக கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறப்பாக இன்று நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். இந்த கல்வாரி பலியாக சிறப்பாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். அன்பு மனம் கொண்ட மக்களாக வாழ்வோம். மன்னிக்கும் மனம் கொண்ட மக்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்காக இந்த நாளில் சிறப்பாக மன்றாடுவோம். தொடர்ந்து இறைவன் அன்னை மரியாள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த கல்வாரி பள்ளியில் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கையை வெளிப்படுத்துவோம். எல்லாரும் ஏற்றி நில்லுங்க. மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவின் உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்கள். மாட்சியும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள என் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும்
திரு அவைக்கு நிறைவாக அன்பு அமைதி ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகிர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாகிய என் இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர், இனப்படுகொலைகள், ஆயுத போர்கள் இவைகள் மறைந்திடவும், மனித வாழ்வு தலைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழை நாடுகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டிட தேவையான மாற்றங்களை ஏற்பட வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை வேண்டுகிறோம். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தில் ஒளி என்றும் இருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாக பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் அருட்கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியின் ஒளி ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், நாடு இழந்தோர், புலம்பெயர்ந்தோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திட உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தழைத்தோங்க வேண்டுமென்று இறை இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவற்றெல்லாம் ஆண்டும் திருமகனுமாகி அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பாருங்கள். நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனமேங்குது. என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனமேங்குது. தருவேன் தருவேன் இயேசு பாலனே, தருவேன் தருவேன் இயேசு தெய்வமே, என்னை தந்தீர் ஏற்றுக் கொள்ளுமே. என்ன தருவது, நான் என்ன தருவது, எப்படி தருவது, என் மனம் ஏங்குது.
எல்லா வாழ்வும் உன்னை ஏற்றுமா ஒளி கொடுக்கும் எழுவாய் கைவிரைத்த நிலவாய் வாழும் வாழ்க்கை தூய காணிக்கை என்ன தருவது நான் என்ன தருவது எப்படி தருவது என் மனமேங்குது என்ன தருவது நான் என்ன தருவது எப்படி தருவது என் மனமேங்குது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கிற தெய்வீக பலி எல்லாம் அல்ல தந்தைக்கு ஏற்றதும் ஆகும்படி ஜெபியுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவை காண செய்கின்றீர். புனித அன்னையின் திருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நம் இறை இயல்பின் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பின் காணத்தக்கவரானார். வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வுகளாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலத்திற்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாரையும் தமிழ் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புக்கள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவிழாவானார். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதால்
ஓசன்னா 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனுமே உணவர் ஒந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஆண்டவரே, நெறிப்புலையிலிருந்து இடம் அழைத்துக் கொண்ட எங்கள் முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் ஆண்டவரே, உயிர்த்தெழுவோம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பத்திரிசியார், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை பரிசுத்தாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் முதல் நாள், முதல் திருப்பலி. எண்ணற்ற தேவைகள் நமக்கு இருக்கின்றன. பட்டியலிட்டால் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு போதாது. ஆனால் உரிய நேரத்திலே உரியவற்றை வழங்குகின்றவர் ஆண்டவர். கரங்களை விரித்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அவரால் ஆசீர்வதித்து வழங்கப்படுவதற்காக கரங்கள் எல்லாம் விரிங்க. பக்தியாக ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். வல்லமையுள்ள ஜெபம், ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுத்த ஜெபம். அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்ல வேண்டும், நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். எல்லோருமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண் உலகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் அமைவென்றாடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாது ஒரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர் வழியாக எங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். நாங்கள் செய்த குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் உன் மீதும் என் பாசமிகு அன்னின் மீதும் திரு அவை மீதும் நாங்கள் ஒவ்வொருவரும் வைத்திருக்கூடிய நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எல்லோருக்கும், எல்லா குடும்பங்களுக்கும், அனைத்து உள்ளங்களுக்கும் வேண்டிய அமைதியும் அருளையும் நிறைவாக பொழிந்தருள நீ திருவுள்ளமும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நமது ஆண்டவர் இவ்வாண்டை நமக்கு ஆசீர்வதித்து வழங்குகின்றவர். ஆண்டு முழுவதும் நம்மோடு பயணிக்க இருக்கிறவர். இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வேண்டிய அருளை வழங்க இருக்கின்றவர். தன் உடலை உணவாக கழித்து விருந்து படைக்கின்றார். இந்த விருந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெயர் பெற்றோம். எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லாத நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமென். கவனிக்கவும், இப்போது வழங்கப்படக்கூடிய திவ்ய நற்கருணை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் திருவிருந்தை பங்கெடுக்க வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
மீண்டும் மீண்டும் சந்தோஷம் ஓயா இன்ப பாடல்கள் ஒலிக்கிறதே கூறுங்கள். ஓ Happy New Year, Happy New Year, Happy New Year, Happy New Year. மனமேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுமே. மனமேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுமே. இறையாட்சி மலரட்டும், நம்மை விடுதலை விளையட்டும். இறையாட்சி மலரட்டும், நம்மை விடுதலை விளையட்டும். மகன் இயேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுமே. மகன் இயேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுமே. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார், மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார், மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மனிதம் மலரட்டும், நம்மில் அமைதி வளரட்டும். நீதி நிலைக்கட்டும், மனித ஒற்றுமை ஓங்கட்டும். மனிதம் மலரட்டும், நம்மில் அமைதி பரவட்டும். நீதி நிலைக்கட்டும், மனித ஒற்றுமை
ஓங்கட்டும். புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இயேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுமே. இயேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுமே. மனித வளங்களில் மாணவன் இயேசு பிறந்துள்ளார். மனித வளங்களில் மாபெரும் இயேசு பிறந்துள்ளார். வறுமை அழியட்டும், உண்மை செழிக்கட்டும், ஒரு வாழ்வு பிறக்கட்டும், ஒரு உறவுகள் வளரட்டும். வறுமை அழியட்டும், உண்மை செழிக்கட்டும், ஒரு வாழ்வு பிறக்கட்டும், ஒரு உறவுகள் வளரட்டும். புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இயேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுமே. இயேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுமே. இறையாட்சி மலரட்டும், நம்மில் விடுதலை விடையட்டும். இறையாட்சி மலரட்டும், நம்மில் விடுதலை புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இயேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுதே. தொழுவத்தில் பிறந்துள்ளார், மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மாட்டு தொழுவத்தில் பிறந்துள்ளார், மனித உள்ளத்தில் மலர்ந்துள்ளார். மனிதம் மலரட்டும், நம்மில் அமைதி பரவட்டும், நீதி நிலைக்கட்டும், மனித ஒற்றுமை ஓங்கட்டும். மனிதம் மலரட்டும், நம்மில் அமைதி பரவட்டும், நீதி நிலைக்கட்டும், மனித ஒற்றுமை ஓங்கட்டும். புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இயேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுதே. இயேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழுதே. la 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 la
நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவேற்றருளும், கிறிஸ்துவின் விழாவினின்று வழிந்த திருநீரை என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். அனைவரும் அமர்வோம். பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இறை ஆசிரியரோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாசத்துக்குரிய தந்தையர்கள், அருட்தந்தை ஜான்துரைராஜ், அருட்தந்தை செபாஸ்டின், அருட்தந்தை அருண்ராஜ், மறைவுரை ஆற்றிய அருட்தந்தை ரிச்சர்ட் மற்றும் ஏனைய அருட்தந்தைகள் அனைவர் சார்பாகவும், நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து துறவர சபையினர் சார்பாகவும், பங்கு பேரையின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளை எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சிகளை ஒருவர் பகிர்ந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாட்களிலே நடைபெற்ற அன்பின் சந்திப்புகள், திருவழிபாடுகள், மாசில்லா குழந்தை தின விழா போன்ற நிகழ்வுகளை பங்கெடுத்து ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும், மேலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பொருட்டு புத்தாடுகளை காணிக்கையாக வழங்கிய அனைவருக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 2ஆம் தேதி நாளை தினத்திலிருந்து பங்கு ஆலயத்த தினமும் காலை 6 மணிக்கு நற்கருணை ஆராதனையும் மற்றும் நற்கருணை ஆசிரியம் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு வழக்கம் போல் திருப்பலி நடைபெறும். 2ஆம் தேதி முதல் ஆங்கில வழி முதல் திருவிருந்து பெறுகின்ற குழந்தைகளுக்கு வகுப்புகள் ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான மாதத்திற்கான முதல் புதன்கிழமை மாலை நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தூய பத்திரிசியருடைய நவநாள் சிறப்பு திருப்பலி தேர்பவனி நடைபெறும். வருகின்ற 6ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான மாதத்திற்கான முதல் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆலயத்திலும் 11 மணிக்கு தமிழிலும் திருப்பலி மற்றும் நோயாளிகளுக்கான சிறப்பு ஆசிரியம் நற்கருணை சித்தாரத்தில் நடைபெறும். அன்று மாலை 6 மணிக்கு தமிழில் திருச்சுலவை பாதையும் திருப்பலியும் பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 7ஆம் தேதி மாதத்தின் ஆண்டின் முதல் சனிக்கிழமை மாலை நம்முடைய பாசத்திற்குரிய உபகார அணின் ஆலயத்திலே சிறப்பு திருப்பலியும் திருத்தேர் பவனியும் நற்கருணை ஆசிரியம் வழங்கப்படும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி முதல் மறைக்கல்வி வகுப்புகள் வழக்கம் போல் ஆரம்பமாகும். இம்மாதத்திலிருந்து சிற்றாலயங்களிலே வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். பிரியமானவர்களே, மீண்டுமாக ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் இறை ஆசிரியர் கலந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிய புத்தாண்டை தொடங்கின அதே நாளிலே நம்முடைய பாசத்திற்குரிய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் இறைவன் பாதம் சென்று சேர்ந்திருக்கின்றார். அவருக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய இன்றைய திருத்தந்தைக்காகவும் சிறப்பான விதத்திலே மன்றாடும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, பீட சிறுவர்கள் எந்த பங்கிலும் இல்லாத அளவிற்கு சிறந்த ஒரு பீட பூக்கள் நம்முடைய பங்கில் இருக்கின்றார்கள். 40 பிள்ளைகளுக்கு மேல் இருக்கிறார்கள். ஒரு சில பிள்ளைகள் ஒரு நாள் விடாமல் காலை திருப்பலிக்கு தொடர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். சிறு பிள்ளையிலிருந்து படிக்கின்ற பெரிய வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் வரை. எனவே அவர்களை மிகவும் சிறப்பமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி டோனி அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பிள்ளைகளுக்கு கரவொலி எழுப்பி இந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கான
சிறப்பு பரிசானது வழங்கப்பட இருக்கின்றது. அருட்தந்தை ரிச்சர்ட் அவர்கள் பிள்ளைகளுக்கு பரிசினை வழங்கி ஊக்கப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, பிள்ளைகள் எத்தனை திருப்பலிக்கு வந்திருக்கிறார்கள், மொத்தமாக அதை பொறுத்து பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஜூலியா மொத்தமாக 100 திருப்பலிகள் பங்கு பெற்று பீட பணியை ஆற்றிருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நாம் பரிசை வழங்குவோம். இந்த புள்ள 100 பூசை பார்த்துருக்கு. இந்த ஆண்டில் ஏறக்குறைய 100 திருப்பலிக்கு மேலே பீடத்தில் வந்து தன்னுடைய மகத்தான பணியை ஆண்டவருக்கு வழங்கியிருக்கிறது. மார்த்தீசா 100 திருப்பலிகள், பால் ரெஜிஸ் 100 திருப்பலிகள், ப்ரூனோ 100 திருப்பலிகள். தொடர்ந்து நம் கைகளை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். வேகமா வாங்க. சுஜிதா 100 திருப்பலிகள், டோனி பசங்க ஃபாஸ்ட் சொல்லு. இரணி 100 திருப்பலிகள், சுரேன் 100 திருப்பலிகள், ஜீனோ 100 திருப்பலிகள், தாமஸ் 100 திருப்பலிகள், லியா 200 திருப்பலிகள், 200 திருப்பலி, ரஃபேல் 200 திருப்பலிகள், ஷாம் 200 திருப்பலிகள், ஷாலினி 300 திருப்பலிகள். ஷாலினி எங்க? ஷாலினி 300 திருப்பலிகள் மொத்தமாக பங்கெடுத்திருக்கிறார்கள். டிக்சன் 300 திருப்பலிகள், பெர்சிட்டா 300 திருப்பலிகள், கீர்த்திகா 500 திருப்பலிகளை பங்கு கொடுத்திருக்கிறார்கள். பீட பணியாற்றிருக்கிறார்கள். கைகளை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். பேட்ரிக் 500 திருப்பலிகள், தாமஸ் 500 திருப்பலிகள் என்று பிள்ளைகள் பீட பணியை ஆற்றுவதற்கு விரைந்தோடி ஆவலோடு வந்து ஆசிரியும் பீடசனையும் செய்து கொண்டு வருகிறார்கள். நம்முடைய பங்கிலே மொத்தமாக 250ற்கு மேலாக பிள்ளைகள் இருக்கிறார்கள். 200க்கும் அதிகமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் வருவதோ சொற்பமாகவே இருக்கிறது. எனவே பிள்ளைகளை ஆன்மீக காரியத்திலே உற்சாகப்படுத்துவது என்பது மிக சிறந்த ஒரு பணியாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். நம்முடைய பிள்ளையும் இப்படியாக ஷீல்டுகளையும் அவார்டுகளையும் இந்த குழு சார்பாக வாங்க உங்களுக்குள்ள குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்கள். அன்பிற்கினியவர்களே, இது நன்றி சொல்லுகின்ற நேரம். முதலாவதாக என்னுடைய அருமை தம்பிகள் செபாஸ்டினுக்கும் அருண்ராஜுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் என்னுடன் இருந்து என்னுடைய பணி சுமைகளை அவர்கள் தாங்கிக் கொண்டு தன்னுடைய முழு திறமைகளையும் வெளிப்படுத்தி சிறப்பாக இறைப்பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் கை தட்டலாமே. இரண்டாவதாக பங்கினுடைய நிர்வாக குழு பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கு உடனிருந்து எப்போதும் எனக்கு தோளோடு தோளாக இருந்து என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமையான தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அத்தனை துறவர சபையினர்களுக்கும் இருப்பாள் துறவர சபையினர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூக்களை அழகாக அலங்காரம் செய்கின்ற ஜேஎம்ஜே அருள் சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த ஆலயத்தை சுற்றி பல்வேறு அலங்காரங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் என்னுடைய அருமையான தம்பிகள் இளைஞர்களும் இளம் பெண்களுமாக சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய பாடலை பாடுகின்ற சிறப்பாக பாடலை பயிற்சி எடுத்து பாடிய பாடுகிறவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலய பணியாளர்கள் ஆலயத்திற்கு உள்ளேயும் வெளியும் சிறப்பாக தன்னுடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆலய பணியாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் போல மகிழ்ச்சியோடு திருப்பிடத்திற்கு வந்து தங்களுடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய பீட சிறார்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒலி அமைத்து கொடுத்த அருமை சகோதரர் செல்வம் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய மரியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு கட்டுமான பணிகள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. அவை அனைத்தையும் ஒன்றென்று உதவியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் பன்னீர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும்
வேறு யாரையாவது விடுபட்டிருக்குமே என்றால் விடுபட வேண்டும் என்ற நோக்கமல்ல, விரைவாக முடிக்க வேண்டிய நோக்கத்திலேயே நன்றி உரை ஆற்றுகின்ற காரணத்தினால் அவர்களுக்குமாக சேர்ந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, மரியின் அன்பு என்ற புத்தகம் நம்முடைய பங்கை பற்றிய செய்தியை உள்வாங்கிய ஒரு புத்தகமானது இப்போது வெளியிடப்பட இருக்கின்றது. திருவாளர் இவற்றை கடந்த 4 மாத காலமாக திருவாளர் ஜெரோம் செல்வராஜ் அவர்கள் எடுத்துக்கோங்க, இவற்றை மிக அற்புதமாகவே தயார் செய்திருக்கின்றார். அனைத்து நம்முடைய துறவர சபைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் நம்முடைய பங்கை சார்ந்திருக்கக்கூடிய செய்திகள், பங்கில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என அனைத்தையும் உள்வாங்கி ஒரு சிறப்பான ஒரு இதழினை அவர் வெளியிட்டிருக்கின்றார். எனவே அனைவரின் சார்பாக அவரை நான் வாழ்த்துகின்றேன். கரவொலி எழுப்பி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். முதல் பிரதியை அவர் தாமே வெளியிட தந்தை ரிச்சர்ட் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அடுத்ததாக இந்த பகுதியிலே சிறப்பாக காவலுடைய பணியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆலந்தூர் காவல் நிலையத்திற்கக்கூடிய அருமை காவல்துறை நண்பர்களுக்கும் கண்டோன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த நம்முடைய பங்கிலிருந்து பெரிய குருமடத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, எல்லாவற்றுக்கும் நன்றி. அனைவரும் எது நிற்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னிகையான உமது திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அழைக்கிடுவதில் மகிழும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசி பெற தலைவணங்கி ஜெபிப்போம். புதிய ஆண்டிற்கான சிறப்பாசி ஆசை அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசையை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பிலத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செமையுற செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உடைய குடும்பங்களையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. நம் அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. நன்றி. மனோகரானே
மாறுவி மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாறுவி மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாறுவி மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாறுவி செம்மை சீர் மங்கைய ராணினி ஜென்மவாசில்லமாதரசி செம்மை சீர் மங்கைய ராணினி பாவமேதுமில்லா சீரி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி மனோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாறுவி மனோகராணி வையகராணி